வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூனிட் 5 அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லேருந்து ஜீமன் எஃபெக்ட் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜீமன் எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து ஸ்ப்ளிட் அப் ஆகுது அப்படின்ற எஃபெக்டை கண்டுபிடிச்சது தான் இந்த ஜீமன் எஃபெக்ட். ஜீமன் எஃபெக்ட் எது எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆட்டம்ஸில் இருக்கக்கூடிய அட்டாமிக் எனர்ஜி லெவலோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஜீமன் எஃபெக்ட். ஜீமன் எஃபெக்டை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, it is a splitting of spectral lines in a magnetic field. Zeeman effectல ரெண்டு கைண்ட் இருக்குது. நார்மல் ஜீமன் எஃபெக்ட், அனாமலஸ் ஜீமன் எஃபெக்ட். நார்மல் ஜீமன் எஃபெக்ட் அப்படின்னா ஸ்பெக்ட்ரல் லைன் ஸ்ப்ளிட் ஆகும்போது 3 ஸ்ப்ளிட்டிங்ஸ் எக்ஸாக்டாக இருந்துச்சு அப்படின்னா அது நார்மல் ஜீமன் எஃபெக்ட். 3 ஸ்ப்ளிட்டிங்ஸுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது அனாமலஸ் ஜீமன் எஃபெக்ட். நார்மல் ஜீமன் எஃபெக்டில் ஸ்பின் வேல்யூ 0வாக இருக்கும், ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் மட்டும்தான் இருக்கும், இதனுடைய பேட்டர்ன் ட்ரிப்ளேட்டாக இருக்கும், ஸ்ப்ளிட்டிங் வந்து சிம்பிளாகவும் ப்ரிடிக்டபிளாகவும் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆட்டம்ஸ் வித் ஃபில்டு சப்ஷெல்ஸ் வந்து ஃபில்லாக இருக்க எல்லா ஆட்டம்ஸையும் இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அனாமலஸ் ஜீமன் எஃபெக்டில் நியூக்ளியர் ஸ்பின் வந்து 0வாக இருக்காது, இட் இஸ் நான் ஜீரோ. ஆங்குலர் மொமெண்டம், ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டமும் இருக்கும், ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டமும் இருக்கும். பேட்டர்ன் வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஸ்ப்ளிட்டிங்ஸ் வந்து மோர் தென் 3ஆக இருக்கனால. ஸ்ப்ளிட்டிங்ஸ் வந்து மல்டிபிள் லைன்ஸாக இருக்கும், இர்ரெகுலராக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, நான் ஜீரோ ஸ்பின் இருக்கிற எல்லா ஆட்டமும் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இப்போ பார்த்த இந்த கான்செப்ட் வச்சு ஒரு கொஷின். வாட் இஸ் த கீ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நார்மல் அண்ட் அனாமலஸ் ஜீமன் எஃபெக்ட்? நார்மல் ஜீமன் எஃபெக்ட்னா ஸ்ப்ளிட்டிங்ஸ் எக்ஸாக்டாக 3 இருக்கும். அனாமலஸ் ஜீமன் எஃபெக்ட்னா ஸ்பெக்ட்ரல் லைனோட ஸ்ப்ளிட்டிங் மோர் தென் 3ஆக இருக்கும். இது வந்து ஒரு முக்கியமான கீ டிஃப்ரென்ஸ். இதை தாண்டி நார்மல் ஜீமன் எஃபெக்ட்டுக்கு ஸ்பின் வேல்யூ 0வாக இருக்கும், whereas anomalous Zeeman effect spin value non-zero. Option B is the correct answer. Normal Zeeman effect has 0 total spin, producing simple triplet. Anomalous Zeeman effect has non-zero spin, producing complex pattern. So next உங்களுக்கு என்ன கான்செப்ட்ல இருந்து வீடியோஸ் வேணும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. Thank you.